ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே ஆராதிக்கிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறோம், திருத்துவ தேவனை ஆராதிக்கிறோம், திரியேக தேவனை ஆராதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனை ஆராதிக்கிறோம், ஈசாக்கின் தேவனை ஆராதிக்கிறோம், யாக்கோபின் தேவனை ஆராதிக்கிறோம், பிதாக்கள் தேவனை ஆராதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை ஆராதிக்கிறோம், இருக்கிறவராக இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்போம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை ஆராதிக்கிறோம், நேற்று மீண்டும் மாறாதவரை ஆராதிக்கிறோம், இருக்கிறவராக இருக்கிறவரை ஆராதிக்கிறோம், உன்னதமான தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். இந்த பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதனை அதிகாலை நேரத்தில் உம்மை உயர்த்துகிறோம், திருத்துவ தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நீ மகிமைப்படுவீராக. உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை, உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, படைத்தவரே உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, படைத்தவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. யெகோவா ஈரே உமக்கு ஆராதனை, யெகோவா நிசி உமக்கு ஆராதனை, யெகோவா ஈரே உமக்கு ஆராதனை, யெகோவா நிசி உமக்கு ஆராதனை. எல்லாமே பார்த்துக் கொள்வீர், ஆராதனை, என்னாலும் வெற்றி தருவீர். ஆராதனை, எல்லாமே பார்த்துக் கொள்வீர், ஆராதனை, என்னாலும் வெற்றி தருவீர். ஆராதனை, கரங்களை விரித்து ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவருக்கே ஆராதனை, ஆராதனை, உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை, Holy, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. உன்னதரும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் பரிசுத்தரும் பரிகாரியமாய் இருக்கிற
சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை காத்தீரே. நீ செய்த நன்மையான காரியங்களுக்காய் உமக்கு கோடா கூடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கரம் பிடித்து நடத்தினீரப்பா. கண்மலை மேல் எங்களை நிறுத்தினீர். குறைவுகளை நிறைவாக்கினீர். ஆண்டவரே, உமக்கு அருகில் நெருங்கி வரவும் உடைய உறவில் நிலைத்திருப்பதற்கும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழைத்த பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய கிருபை பெரிதாக இருப்பதனால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த நாள் காலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்திலே கூடியிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய நீர் பேசும் கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும். ஆண்டவரே உமக்கு நன்றி. இன்னும் உமக்கு அருகில் நெருங்கி வர, இன்னும் கிட்டிச் சேர அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய், தரப்பில் நிற்கிறவர்களாய், எழுப்புதலுக்கு உம்மால் பயன்படுத்தப்படுகிறவர்களாய் காணப்பட அனுக்கிரகம் பண்ணும். தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இழைப்பு கொடுத்த எல்லா ஊழியக்காரர்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த காலாதிரை கலந்து கொண்டு பாடி ஆராதித்து ஜெபித்து வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். இன்னும் கிருபைகளை தந்து காத்துக்கொள்ளும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்கள், இந்த காலை நேரத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தருடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த காலை நேரத்திலும் 23ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து நாம் கர்த்தரை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சிறு பிள்ளைகள் காணாமல் சொல்லுகிற ஒரு சங்கீத பகுதி இது. இதை வைத்து பாடப்பட்ட பாடல்கள் ஏராளம். அநேக பாடல்கள் இந்த 23ஆம் சங்கீதத்தை மையமாக வைத்து வந்திருக்கின்றன. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ நான் பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோன்னு சொல்லி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் மத்தியில் அவர் இருக்கிறார், நம்மோடு அவர் இருக்கிறார். நாம் பாடி அவருடைய திருநாமத்தை உயர்த்துவோம். நன்றி அப்பா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுனே பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடுனே பதில் கொடுப்பார், குறைகள்
சுகமாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உம் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே. உம் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நன்றி அப்பா. கொண்டாடுவோம் பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இப்போ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. அந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இப்போ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆராதனை உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். உற்சாகமாய் செல்வோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென் ஆமென் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க
உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நானவராலயா எனக்குள்ளே இயேசு. நானவராலயா எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் வேலையிலும் எப்போதும் கொதித்திடுவே. என்ன நடந்தாலும் வேலையிலும் எப்போதும் கொதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை துன்பம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தனன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. திகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. ஆமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். நன்றி அப்பா, நன்றி. திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக கொடிமகள் நான். நன்றி அப்பா. பழையன கடந்தன எல்லாம் பழையதெல்லாம் புதியன புகுந்தன கடந்து போகட்டும். பரலோக கொடிமகள் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் இதயமெல்லாம் ஏங்குதப்பா. ஏங்குதையா. இதயமெல்லாம் இந்த காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீந்தலுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீந்தலுமே. ஆமென், ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா சிலுவையே முன்னா. உலகமே பின்னா. சிலுவையே முன்னா. உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென், ஆமென். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. 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 ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம்,
வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென் ஆமென் வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அல்லேலூயா. நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகால் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகால் வந்திடுவார். இருளடிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவரே வல்லவரே ஆராதனை கர்த்தரை தொழுது கொள்வோம். ஆராதனை உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிறவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகர் எங்களை ரட்சித்தவரே, விடுதலையாக்கினவரே, பாவமர கழிவினவரே, எங்களை பரிசுத்தமாக்கின தேவனே, உம்முடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. சேர்ந்து ஆராதிப்போமா? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. ஆஹா பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே உம்மை காலையில் ஆராதிக்கிறோம். படைத்தவரே படைத்த தேவனே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியேனை ஏசப்பா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியேனை சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ஆஹா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே
இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்படி கரத்தை நீட்டி தொட்டு ஆண்டவரே நீ கிருபை அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இம்மட்டும் நிர்மலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் அப்பா. உடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்குகிற நல்ல தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாய் கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அப்பா. எங்களுக்கும் கிருபை கிடைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி. நீர் பாராட்டின இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி அப்பா. தூரத்தில் இருந்த எங்களை ஆண்டவரே உமக்கு அருகில் நெருங்கி வரும்படி உதவி செய்தீரே உமக்கு நன்றி. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போன எங்களை உயிர்ப்பித்தீரே உமக்கு நன்றி. இப்படி பிள்ளைகளாகும்படி கிருபை கொடுத்தீரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்மை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின தயவு இரக்கத்திற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீ நல்லவராக இருந்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் கண்ணிகளுக்கெல்லாம் எங்களை தப்புவித்தீரே நன்றி. மனித சூழ்ச்சிகளை எங்களை தப்புவித்தீரே உமக்கு நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து முன்னேறுவதற்கு கிருபை செய்தீரே உமக்கு நன்றி. அதிகாலையில் எழுந்து உம்மை தேடுவதற்கு கிருபை பாராட்டினீரே உமக்கு நன்றி. உம்மை ஆராதிப்பதற்கு இரக்கம் பாராட்டினீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அந்த காலை ஆராதனை மூலம் அநேகர் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஒரு பழக்கத்தையும் வழக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர். நன்மை செய்கிறவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி. உடைய வார்த்தை வெளிப்பட போவதற்காக நன்றி. உடைய கிருபை வெளிப்படுவதற்காக நமக்கு நன்றி. உன்மீது கண்ண வைத்தவருக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தேவனாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடிய நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்களும் அக்கிரமங்களும் ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவரே எங்களை நீர் கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். பிசாசின் வஞ்சகங்களுக்கும் ஆண்டவரே கொடிய காரியங்களுக்கு விலைக்கு பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வஞ்சிக்கிற காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை கிருபையாய் காத்துக்கொள்ளும். கிருபையாய் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவிலே சர்வருடைய நிழலிலே எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. பாதங்கள் இடராதபடிக்கு நீர்களை காத்து வருகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா விதமான வியாதிக்கும் வறுமைக்கும் தரித்திரத்துக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, கோடா கோடி ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாகப்பா, மகிமைப்படுவதாக. உடைய திருநாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளை போல இந்த காலை நேரத்தில் சமூகத்தில் வந்து ஆண்டவரே உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, உடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்வதற்கு நீர் காண்பித்த தெய்வ இரக்கத்திற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அன்பான தகப்பன்மாருக்காய், தாய்மார்களுக்காய் ஸ்தோத்திரம். குடும்ப தலைவர் தலைவிகளுக்காய் ஸ்தோத்திரம். வாலிப தம்பி தங்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். திருமணத்திற்காக காத்திருக்கிற வாலிப தம்பி தங்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிற சிறுவர் சிறுமிகளுக்காய் ஸ்தோத்திரம். வயதான தகப்பன்மாருக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் செய்வர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் ஸ்தலத்தில் இருக்கிற நெருக்கங்கள், தொழிலால் வந்த பலவிதமான போராட்டங்கள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. தொடர்ந்துங்களை நடத்துங்கப்பா, தொடர்ந்துங்களை நடத்துங்க, தொடர்ந்துங்களை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை, 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 ஆராதனை
அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. சேர்ந்து கடமையெடுத்து ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. தொடர்ந்து இந்த காலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கிருபை உள்ள வார்த்தைகளை தாரும். பலப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். எப்படி செய்ய போற உன்னதமான கிருபைகளுக்காய் உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உடைய திருநாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நாம் காலைதோறும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே வந்து நாம் ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவர். இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையிலே வந்து கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் இந்த காலை நேரத்தில் எந்த தேவைக்காக எதிர்பார்ப்புகளோடு அவர் சமூகத்தை நோக்கி நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து அற்புதங்களை செய்து தேவன் நடத்துவார் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. நிச்சயமாய் நடத்துவார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். நாம் யாவரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களோடு பேசும். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எனக்கு வேண்டிய மன்னாவை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி நாம் கண்களை மூடி தேங்க்யூ லார்ட், உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. நல்ல ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களோடு பேசுவீராக. உம்முடைய நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை தைரியப்படுத்தி எங்களை பலப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்தி நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த காலை நேரத்தில் தேவையோடு, எதிர்பார்ப்புகளோடு, வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஜெபிக்கிற வாஞ்சை பெருகட்டும். தங்களுடைய நிலையை, உத்தரவாதத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு யூதாவின் மன்றாட்டு. யூதாவின் மன்றாட்டு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 44வது அதிகாரம் 30லிருந்து 34வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 44வது அதிகாரம் 30லிருந்து 34வது வசனம் வரை
நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். வாசிக்கலாம். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் எந்நாளும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோட கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாய் இருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம், அதை பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் போராட்டங்களும், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும், எங்கு பார்த்தாலும் பாவங்களும், அநியாயங்களும், பாடுகளும் நிறைந்த ஒரு தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தேசம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் நிறைந்து இருக்கிறது. ஒரு பக்கம் ஜனங்களிடத்திலே போராட்டங்கள் இருக்கின்றன, தேசங்களிலே போராட்டங்கள் இருக்கின்றன. அநேக பாவங்கள், நூதனமான பாவங்கள் தேசத்தில் பெருகி இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு தேசத்தின் நிலையை அறிந்தும் நாம் ஜெபிக்காமல் இருப்போமானால் தேவன் நம்மிடத்திலே மிகவும் விசனப்படுவார். இந்த காலை நேரத்தில் நாம் தேசத்தினுடைய நிலைமைகளை அறிந்து நாம் ஜெபிப்பதற்கு நாம் கடமைப்பட்டு உள்ளோம். நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒரு ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வந்து நிற்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பொன்னோ வெள்ளியோ புகழோ பெருமையோ அல்லது மற்ற காரியங்களோ அல்ல. இந்த காலகட்டத்தில் தேசத்திற்காக திறப்பிலே நின்று சுவரை அடைத்து அவருக்காக நின்று ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை அறிந்து, அவருடைய ஏக்கத்தை புரிந்து, இருதயத்தினுடைய பாரத்தை அறிந்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், பாருங்க என்ன சொல்லப்படுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, பாருங்க, பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னா அவர் நாமத்தை தரித்து கொண்ட, அவர் நாமத்தை அறிந்த ஜனமாகிய நாம் இந்த காலகட்டத்தில் தேசத்துக்காக அவர் முகத்தை தேடி நாம் ஜெபம் பண்ணி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி நாம் தேவ சமூகத்திலே மன்னிப்புக்காக, இரக்கத்துக்காக நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய தேசத்திலே நிச்சயமாய் தேவன் சேமத்தை தேவன் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வந்து நிற்கிறோம். வேதாகமத்தில்
அநேக ஜெபங்களை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் கண்ணீர் ஜெபம் உண்டு, உபவாச ஜெபம் உண்டு, இரவு ஜெபங்கள் உண்டு, தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் உண்டு, பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஜெபம் உண்டு, கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. இப்படி வேதாகமத்தில் அநேக விதமான ஜெபங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும் அதில் ஒரு பிரதானமான ஒரு ஜெபம் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இந்த மன்றாட்டு ஜெபம் சற்று வித்தியாசமானது. இந்த காலை நேரத்தில் இது நமக்கு தேவையா என்று கேட்டால் நிச்சயமாக தேவை. தேசம் அமைதியாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய தொழிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சமாதானமும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நாம் மாத்திரம் சந்தோஷமாய் இருப்பதற்கு, நாம் மாத்திரம் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கமே ஜெபிப்பதற்காக தான். ஜெபம் ஒரு அழைப்பு, ஜெபம் ஒரு கட்டளை, ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ பாரத்தை சுமந்து ஜெபிக்க வேண்டும். இந்த வசனத்தை நீங்க வாசித்திருங்க, மன்றாடி நாம் ஜெபித்தான். யூதா மன்றாடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நிறைந்தவராய் இருந்தார். பாருங்க, வாசிக்கலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. நல்ல கவனிங்க. முதல் காரியம், இந்த மன்றாட்டு ஜெபம் என்பது தேவனுடைய சிநேகிதனாய் மாற்றுகிறது. தேவனுடைய சிநேகிதனாய், நண்பராய் நெருங்கி சேரும் அளவுக்கு இந்த மன்றாட்டு ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஆகவே தான் இந்த நாட்களில் நாம் மன்றாடி நாம் ஜெபிக்க வேண்டும். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஒரு சிநேகிதனுக்குத்தான் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் பேசுவதற்கு உரிமை உண்டு. நீங்க பாருங்க, கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். எப்படி பேசினார்? சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் ஆண்டவர் பேசினார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எந்த நேரமாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனிடத்தில் பேசுவதற்கு அனுமதி இருப்பதை போல ஒரு மன்றாடி ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த தேவ சமூகத்தில் நின்று எந்த நேரத்திலும் கதவை தட்டுவதற்கு உரிமையை பெற்றிருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு தேசத்தினுடைய நிலைமைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் தேவனுடைய கதவை தட்ட வேண்டும், பரலோகத்தின் கதவை தட்ட வேண்டும். அதை தட்ட வேண்டும் என்றால் எந்த நேரமாய் இருந்தாலும், எந்த காலமாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் பரவாயில்ல, தட்டுவதற்கு உரிமை பாராட்டி கொடுப்பது இந்த மன்றாட்டு ஜெபம்தான். ஆகவே தான் இந்த காலை நேரத்தில் நம்முடைய தேசத்திற்காக நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. இப்படி மன்றாட்டு ஜெபத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். மன்றாடி ஜெபிக்கிற ஒரு மனிதனால தான் தேவனுடைய இருதயத்தை புரிந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற முடியும். தேசத்திலே தேவனுடைய ஏக்கத்தை புரிந்து தேவனுக்காக மன்றாடி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் இந்த நாட்களிலே எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு தேசத்துடைய நிலைமை என்ன? எளியவர்களுடைய பெருமூச்சு ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, ஒரு பக்கம் வியாதிகள் பெருகி கொண்டே இருக்கின்றன, ஒரு பக்கம் தீவனைகள் அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கின்றன, ஒரு பக்கம் இரத்தங்கள் சிந்தப்படுகிறது, தேவ கோபம் எழும்புகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அதுவும் சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல. தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை கொண்டு வருவதற்கு, தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை கொண்டு வருவதற்கு, தேசம் சேமமாய் இருப்பதற்கு திறப்பிலே நின்று மன்றாடக்கூடிய ஒரு மன்றாட்டு ஜெபத்தின் அனுபவம் இன்றைக்கு நமக்கு தேவை. இந்த காலை நேரத்தில் இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் தேசத்துக்காக நான் ஜெபிக்க எனக்கு ஒரு மன்றாட்டு அபிஷேகத்தை தாரும், எனக்கு ஒரு கிருபையை தாரும், உண்மையோடு இணைந்து சிநேகிதனை போல ஜெபிக்கிற ஒரு வாஞ்சையை எங்களுக்கு தாரும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தருவார். நாம் வாசித்த பகுதியில் யூதா மன்றாடுகிறதை இங்கு நீங்கள் வாசிக்கலாம். நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் என் ஆண்டவன் உள்ளத்திலே வைத்த காரியம் யூதாவினுடைய மன்றாட்டை இங்கு நாம் வாசிக்கலாம். வாசிப்போம். ஆதியாகமம் 44வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 44:33 வசனம். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோட கூட போகவிடும்படி மன்றாடுகிறேன். பாருங்க, இளையவன் தன் சகோதரரோட கூட போகும்படி மன்றாடுகிறேன் என்று சொல்லுகிறார். இங்கு யூதா ஒரு மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கலாம். நீங்கள் இந்த வசனத்தை, இந்த பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யாக்கோபை பிதாவாகவும், யாக்கோபை பிதாவாகவும் பென்யமீனை தேவ ஜனங்களாகவும் நம்மை யூதாவாகவும் வைத்து கொள்ளுங்கள். யாக்கோபை பிதாவாகவும் பென்யமீனை தேவ ஜனங்களாகவும் நம்மை யூதாவாகவும் வைத்து இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். யூதாவை போல பென்யமீனுக்காக யாக்கோபிடத்திலே ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பம், மன்றாடுகிற ஒரு காரியத்தை தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோபு 9வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 9வது அதிகாரம் 33வது வசனம். எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அப்போ ஒரு மத்தியஸ்தனாய் இங்கு யூதா நின்று இங்கு ஜெபிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். யாக்கோபிடத்துல மத்தியஸ்தனாய் நின்று ஒரு மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு தேசத்தின் சூழ்நிலைகளை அறிவோம். தேவ ஜனங்களுக்காக நாம் நின்று மத்தியஸ்தராக நடுவிலே நின்று பிதாவை நோக்கி, ஆண்டவரே யூதா மன்றாடினது போல நாங்களும் மன்றாடுகிறோம் என்று மத்தியஸ்தராக இருந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். காலை நேரத்தில் 3 கருத்துக்களை இந்த யூதாவினுடைய மன்றாட்டிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த யூதா மன்றாடினதை போல நாமும் இந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில், ஒரு பக்கம் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் தேசத்தின் ஜனங்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் தேசத்திலே இரத்தம் சிந்துதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தேவன் எதிர்பார்ப்பது ஒரு மன்றாட்டு ஜெப வீரனை. மன்றாடி ஜெபித்தோமானால் கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். 3 கருத்துக்களை நான் சுட்டிக்காட்டி கடந்து போகிறேன். வசனம் 30வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 44வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்பர் 1, தகப்பனின் இருதயத்தை புரிந்து ஜெபிக்கிறார். நல்லா கவனிங்க. அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருப்பதனால் இன்றைக்கு தேவ ஜனங்களுக்காய் ஆண்டோடைய இருதயம் பரிதவித்து கொண்டிருக்கிறது. தங்கள் சிந்தப்படுகிறதை பார்க்கும்போது, தேசத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது ஆண்டோடைய இருதயம் பரிதவித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் யூதாவை போல தேவனுடைய இருதயத்தை புரிந்து நாம் ஜெபிக்க பழக வேண்டும். ஆபிரகாமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். சோதோமை நோக்கி அந்த புருஷர் போகும்போது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. புருஷர்கள் அந்த இடத்தை விட்டு சோதோமை நோக்கி போய்விட்டார்கள். ஆனா அவங்க போனாலும் ஆபிரகாமுக்கு எந்த பாதிப்பு இல்லை என்றாலும் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 23வது வசனம்.
அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, பாருங்க, சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அளிப்பீரோ. இங்க ஒரு ஜெபத்தை எடுக்கிறார், மன்றாடுகிறார். பாருங்களேன், ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து அப்படின்னா தேவனுடைய இருதயத்தின் கிட்டே சென்று. அப்ப ஆபிரகாம் சமீபமாய் தேவனிடத்திலே கிட்டே ஒரு சிநேகிதனை போல கிட்டே சென்று அந்த சோதோம் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். சோதோமின் பட்டணத்துக்காக அவர் போராடி பல கருத்துக்களை சொல்லி ஜெபிக்கிறார். ஆனால் அங்கேயே இருந்த லோத்துக்கு மன்றாட வேண்டும் என்கிற ஒரு பாரம் இல்லை. நல்ல கவனிங்க, எங்கேயோ இருக்கிற ஆபிரகாம் தூரத்திலே இருக்கிற சோதோமுக்காக இங்கு இவர் மன்றாடி ஜெபிக்கிறார். ஆனால் அந்த பட்டணத்திலே இருந்த அந்த மனிதனுக்கு தான் மன்றாட வேண்டும், அந்த ஜனங்களுக்காய் பரிதபிக்க வேண்டும், தேவனுடைய இருதயத்தை புரிந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரவில்லை. சற்று யோசித்து பாருங்கள். இந்த காலை நேரத்தில் நாம் யூதாவை போல மன்றாட வேண்டும். தேசம் அழிகிறதை பார்த்து நாம் சும்மா இருக்கக்கூடாது. ஜனங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டவர்கள். நாம் மன்றாடினால் நிச்சயம் தேவன் தேசத்திலே இரக்கத்தை கொண்டு வந்து நம்மை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர். சில வசனங்களை நான் வேகமாய் காட்டி கொடுக்கிறேன். யோனா 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பரிதபியாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் அந்த நினிவேயின் ஜனங்களுக்காக அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம், வாசிக்கலாம். யோனா 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக பரிதபியாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் பரிதபியாமல் இருப்பேனோ. ஆண்டவர் ஜனங்களுக்காக பரிதபித்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய இருதயத்தை புரிந்து அவருடைய ஏக்கத்தை அறிந்து நினிவேயின் ஜனங்களுக்கு அவர் பரிதபித்ததை போல இன்றைக்கு தேசத்திலே அநேக ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை கண்டு ஆண்டவர் யாராவது ஒருவர் மன்றாட மாட்டார்களா, யாராவது ஒரு மத்தியஸ்தராய் இருந்து பேச மாட்டார்களா என்று கேட்கிறார். இங்கு யூதா சொல்லுகிறார், அவங்களுடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் நான் மன்றாடுகிறேன். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் யூதாவை போல தேவனுடைய பாரத்தை புரிந்து தேவனுடைய இருதயத்தை அறிந்து தேவனோடு இணைக்கப்பட்டிருப்பதனால் அவருடைய காரியங்களை புரிந்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 9:35 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 9வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்த பின்பு நீங்க வாசித்து பாருங்க, அவர்களை கண்டு மனதுருகி ஆண்டவர் அவர்களுடைய வியாதிகளை சுஸ்தமாக்கினார். திரளான ஜனங்களை அவர் கண்டார். அவர் கண்டபோது அவர்கள் மேல் மனதுருகினார். இன்றைக்கு நாம் மனதுருகி பரிதபித்து அந்த ஜனங்களுக்கு விடுதலை தரும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வாசிக்கலாம். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து. நல்ல கவனிங்க, அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும். இங்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நடுவில் நின்று தேவனிடத்திலே மன்றாடுகிறார். இங்கு யூதா பென்யமீனுக்கும் யாக்கோபுக்கும் நடுவில் என்று மன்றாடுவதை போல இதே சூழ்நிலையில நாமும் நின்று தேவ ஜனங்களுக்காக, உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக, தேசங்களில் காணப்படுகிற போராட்டங்களுக்காக பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே மனம் இறங்கும் என்று சொல்லி நிச்சயமாய் தேவன் மனம் இறங்குவார். தேசத்தின் சேமத்திற்காக, தேசம் ரட்சிக்கப்படுவதற்காக, தேசத்திலே இரத்தங்கள் சிந்தப்படாமல் இருப்பதற்காக நாம் மன்றாடி ஜெபிப்போமானால், தேவனுடைய இருதயத்தை புரிந்து ஜெபிப்போமானால் நிச்சயமாய் இரக்கத்தை தந்து நம்மை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர். நம்பர் 2வது, யூதாவுடைய மன்றாட்டு எப்படிப்பட்ட மன்றாட்டா இருந்தது? ஆதியாகமம் 44வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம்
44வது அதிகாரம் 32வது வசனம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. நல்ல கவனிங்க, உத்தரவாதி. அடுத்து உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறார். முதல்ல சொன்னேன், யூதா எப்படி மன்றாடி ஜெபிக்கிறார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, அங்க அவர் சொல்லுகிற அந்த கருத்து, தேவனுடைய இருதயத்தை புரிந்து அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய இருதயத்தை புரிந்து ஜெபிக்கிறவன் தான் மன்றாட்டு வீரன். இரண்டாவது, உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறார். இந்த இளையவனுக்காக, இந்த ஜனங்களுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு, என் தேவனுக்கு நான் உத்தரவாதி. ஒரு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். உத்தரவாதம் கொடுக்கப்படுவதை விட நாம் நிலைமைகளை புரிந்து கொண்டு நாமாய் எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உதாரணத்திற்கு ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யார் என் காரியமாய் போவார் என்று ஆண்டவர் இங்கு கேட்கிறார். கேட்கும் பொழுது உடனே ஏசாயா அங்க சொல்லுகிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இதுதான் உத்தரவாதம். ஆண்டவர் சொல்லி செய்வதல்ல, தானாகவே முன்வந்து ஒரு உத்தரவாதம் எடுத்து தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, திருச்சபைக்காக, இன்னும் சொல்லப்போனா உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். மன்றாட்டுவினுடைய தேசத்தின் நிலைமைகளை பார்த்தவுடன், சூழ்நிலைகளை அறிந்தவுடன், ஒரு குழப்பமான சூழ்நிலை உடனே அவங்க சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும், ஒரு முந்தி கொண்டு ஜெபிப்பதிலே ஒரு ஆர்வம் காட்டி, நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உத்தரவாதம் எடுப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். சில பகுதிகளை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு அவள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறார். நீ மௌனமாய் இருந்தால் இன்னொரு இடத்திலிருந்து என்ன செய்யும்? ரட்சிப்பு கடந்து வரும். ஆனால் உங்க பிள்ளைகள் அழுவீர்கள் என்று சொன்னவுடன் அங்க சொல்லுகிறார், சூசானில் இருக்கிற ஜனங்களையெல்லாம் கூடி வர செய்யுங்க. 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்க. நான் என்ன தெரியுமா செய்ய போகிறேன்? ராஜாவின் சட்டத்தை மீறி அவர் சமூகத்தில் பிரவேசிக்க போகிறேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்கிற ஒரு உத்தரவாதம் இருந்து அவள் ஜெபிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். எஸ்தரை போல இந்த நாட்களில் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். யூதாவை போல ஒரு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறதுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் உபாகமம் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகமம் 9வது அதிகாரம் 20வது வசனம். ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். இங்கு மோசே ஆரோனுக்காக நின்று விண்ணப்பம் பண்ணுகிறார், அழிக்க வேண்டாம் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேசங்களில் அழிவுகள் வருகிறது. நாம் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். யூதாவுடைய மன்றாட்டின் 2வது பகுதி உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற அனுபவம் இருந்தது. இன்றைக்கு நாமும் ஒரு உத்தரவாதத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஏதோ கடந்து போகிற அனுபவம் இல்லை, ஏதோ சாதாரணமாய் நியூஸை கேட்டோ செய்திகளை கேட்டோ அப்படின்னு சாதாரணமாய் கடந்து போகிற அனுபவம் இல்லை. நெகேமியா செய்தியை கேட்டவுடன் உபவாசித்து மன்றாடி அழுது நான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் மன்றாட வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 2வது, யூதாவுடைய மன்றாட்டினுடைய 2வது பகுதி என்னவென்றால், அவர் எப்படி மன்றாடி ஜெபித்தார்? உத்தரவாதம் எடுத்து ஜெபித்தார். முதல்ல நான் சொன்னேன், தேவனின் இருதயத்தை புரிந்து கொண்டு ஜெபித்தார். 2வது, உத்தரவாதம் எடுத்து ஜெபித்தார். 3வது, ஆதியாகமம் 44வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். 44:33. இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோட கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான், பாருங்களேன், உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாய் இருக்கிறேன். நம்பர் 3வது, ஈடாக தன்னை கொடுத்து ஜெபிக்கிறார். ஈடாக, பதிலாக அங்கு தன்னை அர்ப்பணித்து, தன்னை கொடுத்து, அடிமையாய் கொடுத்து ஜெபிக்கிறார். அடிமை என்றால் என்ன? அநேக வசனங்கள் இருந்தாலும் கருத்துக்களை சொல்லுகிறேன். உரிமையற்றவன் தான் அடிமை.
தன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதவன் தான் அடிமை. காதில் துவாரமிடப்பட்டவன் தான் அடிமை. எந்த விருப்பமும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. சொந்த காரியங்களை பார்க்க முடியாது. எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம்தான் செய்ய முடியும். இங்க சொல்றாரு பாருங்களேன், ஈடாக தன்னை கொடுத்து உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக, அப்படின்னா அதற்கு பதிலாக நான் என்னையவே நான் கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜெபத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து அவர் சமூகத்தில் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு மாத்திரம் என்று ஜெபிக்கிறவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். மோசே 40 நாட்கள் 3 முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்தார். யோசித்து பாருங்க, நெகேமியா அரண்மனை விட்டு கடந்து வந்தார். தானியேல் உபவாசித்தார். வேதனை நேரத்திலும் சரீரத்தினுடைய பாடுகள் மத்தியிலும் தானியேல் உபவாசித்தார். பவுல் அநேக பாடுகள் மத்தியிலும் பயணம் செய்தார். இப்படி வேதத்தில் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஒரு ஜெபிக்கிற ஜெபம்தான் யூதாவுடைய மன்றாட்டு. 3 கருத்துக்களை நான் சொன்னேன். இன்றைக்கு தேசத்தின் நிலைமைகளை மீண்டும் சொல்லுகிறேன், நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒரு பக்கம் அழுகுரல், ஒரு பக்கம் பெருமூச்சு, ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் தேசத்திலே ரத்தம் சிந்தப்படுகிற அனுபவம். இப்படி எல்லாம் நம்ம கேட்டுவிட்டு ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபித்து விட்டு நாம் கடந்து போவதற்கு அழைக்கப்படவில்லை. இன்றைக்கு தேவன் நம்மை நம்புகிறார். இன்றைக்கு இந்த காரியத்தை, இந்த ஜெபத்திலே பங்கு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நம்பிக்கை வைக்கிறார். யூதா மன்றாடினது போல இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்காய் நாம் மன்றாட வேண்டும். யூதா ஒரு மன்றாட்டு வீரனாய் இருந்தார். இளையவனுக்காக யாக்கோப்பினிடத்தில் நின்று மன்றாடுகிறதை அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் தேவ ஜனங்களுக்காக மத்தியஸ்தராய் யூதாவை போல நின்று தேவ ஜனங்களுக்காக பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3 கருத்துக்களை கொண்டு நான் சொன்னேன். நம்பர் 1, யூதாவுடைய மன்றாட்டு எப்படி இருந்தது? தேவனுடைய இருதயத்தை புரிந்து அவர் ஜெபிக்கிறார். தேவனுடைய இருதயத்தை புரிய வேண்டும். என்ன புரிய வேண்டும்? தேவ ஜனங்கள் அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அழிவுகளை பார்த்து ஆண்டவர் வேதனையோடு இருக்கும்போது, பாவங்களை பார்த்து, ஜனங்கள் செய்கிற தீமைகளை பார்த்து, தீவினைகளை பார்த்து ஆண்டவருடைய இருதயம் வேதனையோடு இருக்கும்போது நாம் நடுவில் நின்று ஜெபிக்க வேண்டும். அவர் இருதயத்தை புரிந்து இரக்கத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது, யூதாவின் மன்றாட்டு என்ன நாம் பார்த்தோம்? உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறார். ஒரு உத்தரவாதம், நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மோசே ஜெபித்ததை போல ஒரு உத்தரவாதம் எடுத்து நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 3வதாக யூதாவின் மன்றாட்டு என்ன? ஈடாக தன்னை கொடுத்து ஜெபிக்கிறார். தன்னை ஈடாக, அதற்கு பதிலாக என்னை எடுத்துக்கொள்ளும். மோசே சொல்லுகிறார், என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க. இப்படி ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படி நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். யூதாவின் மன்றாட்டு, இன்றைக்கு தேசத்தின் நிலைமைகளை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். தேசத்திலே சேமத்தை தேவன் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஒரு ஜெப அபிஷேகத்துக்காக, ஒரு ஜெப வாஞ்சைக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் தேசத்துக்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக, தங்கள் குடும்பத்துக்காக, தங்கள் பட்டணத்துக்காக, தங்கள் சபைக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஒரு கிருபையை கத்த தருவீராக. திறப்பிலே நின்று ஜெபிப்பதற்கு ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, ஏசையா சொன்னதை போல நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போக ஆயத்தம். எங்களை ஈடாய் கொடுத்து ஆண்டவரே உத்தரவாதம் எடுத்து நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தம். அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஒரு ஜெபிக்கிற வல்லமை கடந்து வரட்டும். தேசத்தை பார்க்கும்போதே அழுகிற கண்களை தருவீராக. இடுப்பு எலும்பு நொறுங்கும்படி தேசத்துக்காக ஜெபிக்கிற, மன்றாடு ஜெபிக்கிற ஒரு பாரம் உண்டாகட்டும். தேவன் திறப்பு நின்று ஜெபிக்கிற ஒரு பாரம் உண்டாகட்டும். தேவன் கிருபையை தருவீராக. ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஜெபிக்கிற இவர்களை தேவன் பாதுகாப்பீராக. ஜெபிக்க அர்ப்பணித்த இவர்கள் வாழ்க்கையில அதிசயங்கள் நடப்பதாக. ஜெபித்த அர்ப்பணித்தவர்கள் வாழ்க்கையில
ஆண்டவரே ஆறுதல் பெருகுவதாக. ஜெபித்த வாழ்க்கையிலே எல்லா மேன்மைகளும் கிடைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. யூதாவை போல மன்றாடி ஜெபிப்பதற்கு கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதே போல நாங்களும் மன்றாடி எங்கள் நிலைமையை புரிந்து அந்த தேசத்தின் நிலைகளை அறிந்து சரியானபடி ஜெபிப்பதற்கு ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. வாக்கு கடங்கா பெருமூச்சுக்களோடு ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் எங்களை ஜெபிக்க வைத்து எங்களை பலப்படுத்தி நீர் நடத்த போவதற்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெபிக்கிற வாஞ்சை உண்டாகட்டும். தேசத்தின் நிலையை புரிந்து, தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து, வாஞ்சைகளை புரிந்து ஒரு ஜெபிக்கிற அனுபவத்தை தேவன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத கரம் நடக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம்.